திருமணமான அன்று அந்த இளம் தம்பதியினர் அவர்களுக்குள் ஒரு போட்டி வைத்துக் கொண்டனர். அதாவது, இன்று முழுவதும் யார் கதவை தட்டினாலும் நாம் திறக்கக்கூடாது என்பதே அந்த போட்டி. போட்டி துவங்கிய சில மணி நேரத்திலேயே கணவரின் பெற்றோர்கள் கதவை தட்டினர். கணவர் கதவை திறக்கலாம் என்று நினைக்கும் போது போட்டி ஞாபகத்திற்கு வரவே கதவை திறக்காமலே இருந்தார். அவரின் பெற்றோரும் சிறிது நேரம் கதவு அருகிலேயே நின்றிருந்து கதவு திறக்காததால் சென்று விட்டனர். சில மணி நேரத்தில் அந்த பெண்ணின் பெற்றோர் கதவை தட்டினர். கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மனைவியால் தன் பெற்றோர் வெளியே நிற்பதை பார்க்க முடியாமல் கண் கலங்கிக் கொண்டே, என்னால் இனி மேலும் சும்மா இருக்க முடியாது என்று கூறியவாறு கதவை திறந்து விட்டாள். கணவரும் எதுவும் சொல்லவில்லை. நாட்கள் உருண்டோடின. அவர்களுக்கு 4 மகன்களும் ஒரு மகளும் பிறந்தது. அவள் கணவர் தனக்கு மகள் பிறந்ததை கொண்டாட பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்தார். மகிழ்ச்சியுடன் விருந்தும் நடந்து முடிந்தது. அன்று இரவு அவர் மனைவி, நமக்கு மகன்கள் பிறந்த போதெல்லாம் நீங்கள் இந்த அளவிற்கு கொண்டாடவில்லையே, மகளிருக்கு மட்டும் ஏன் இந்த அளவிற்கு கொண்டாடுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவள் கணவர், என் மகள்தான் நாளை எனக்காக கதவை திறப்பாள் என்றார் நெகிழ்ச்சியுடன். பெண்கள் எப்போதுமே விலை மதிப்பில்லாதவர்கள், பாசத்துக்குரியவர்கள். தேசிய பெண் குழந்தைகள் தினமான இன்று இக்கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்கிறேன். பெண்மையை போற்றுவோம், பெண்களை மதிப்போம்.